இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இன்றைய பதிவுல நாம் காண இருப்பது சிறிய அதிசயங்களில் ஒன்றான ஹனி பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேனீக்கள். இவற்றை பற்றி விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் ஐயா அவர்கள் காத்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் மாத்தி. ஹனி பீஸ், தேனீக்கள், இவற்றை ஏன் நாம் சிறிய அதிசயங்கள் அப்படின்னு அழைக்கிறோம் சார்? உண்மையிலே தேனீக்கள் இயற்கை அதிசயங்கள், சிறிய அதிசயங்கள். பார்ப்பதற்கு சின்னஞ்சிறு உயிரினங்களாக இருக்கின்றன. பட் அவற்றுடைய ரோல் பிரம்மாண்டமானது. ஒன்று, மனிதனுக்கும் தேன் என்ற ஒரு அற்புதமான உணவை தருகிறது. அதை தாண்டி தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவுவதன் மூலமாக பயிர் உற்பத்திக்கு ஒரு மிகப்பெரிய சேவை செய்கின்றன. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத அவற்றின் மிகப்பெரிய பலன்கள். அதனாலதான் தேனீக்களை நாம் ஸ்மால் ஒண்டர்ஸ் என்று அழைக்கிறோம். இந்த ஸ்மால் ஒண்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேனீக்கள் எவ்வளவு சிறியவை, ஆனால் எவ்வளவு மிகப்பெரிய சேவைகளை நமக்காக செய்து கொண்டிருக்கின்றன, அவற்றை பற்றி சொல்லுங்க சார். ஒரு தேனீயின் அளவு 1 முதல் 2 சென்டிமீட்டர் மட்டுமே. ஒரு தேனீயின் எடை 0.1 கிராம். ஸோ 0.1 கிராம்னா எவ்வளவு சின்ன எடை. ஆனா இந்த சின்னஞ்சிறு உயிரினம் செய்யக்கூடிய சேவை பிரம்மாண்டமானது. உலகில் 70% பயிர்களுக்கு மகரந்த சேர்க்கை செய்வது தேனீக்கள் தான். உலக உணவு உற்பத்தியில் 1/3 பங்கு தேனீக்களால் மகரந்த சேர்க்கை செய்யப்படுகிறது. தேனீக்கள் இல்லை என்றால் உணவு உற்பத்தி 1/3 பங்கு விழுந்துவிடும். மகரந்த சேர்க்கை மூலம் தேனீக்கள் தாவரங்களின் இனப்பெருக்கத்துக்கு உதவுகின்றன. உணவு சங்கிலியை பராமரிக்க மிக பெரும் பங்காற்றுகின்றன. சுற்றுச்சூழல் சமநிலையை பாதிக்க இந்த சிறு உயிரினங்கள் மிக பெரும் பங்காற்றுகின்றன. இவ்வளவு வேலைகளை செய்யக்கூடிய அந்த தேனீக்கள் என்ன மாதிரியான சமூக அமைப்பில், சூழலில் வாழ்கின்றன சார்? தேனீக்கள் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சமூக சூழலில் வாழ்கின்றன. மனித நாகரிகம் என்று சொல்கிறோம், ஆனா தேனீக்களுடைய நாகரிகம் அற்புதமானது. தேனீக்களின் கூட்டு வாழ்க்கையை காலனி என்று அழைக்கிறோம். ஒரு தேனீயின் காலனியில் 50,000 முதல் 80,000 தேனீக்கள் கூட்டாக வாழ்கின்றன. முக்கியமாக 3 வகை தேனீக்கள் உள்ளன. 1 ராணி தேனி, 2 ஒர்க்கர்ஸ் பீ எனப்படும் வேலைக்கார தேனி, 3வது ஆண் தேனீக்கள். ராணி தேனி பற்றி பார்க்கலாம். ராணி தேனி ஒரு கூட்டில் ஒரு ராணி தேனி தான் இருக்கும். கிட்டத்தட்ட 2 முதல் 5 ஆண்டுகள் வரை அது உயிர் வாழும். தினந்தோறும் சுமார் 2000 முட்டைகளை இடுகிறது. இதன் முக்கிய வேலை தேன்கூட்டின் இனப்பெருக்கம் தான். வேலைக்கார தேனீக்கள் தான் ஒரு தேன்கூட்டில் கிட்டத்தட்ட 95% இருக்கின்றன. இவற்றின் வேலை பூக்களை தேடி சென்று மகரந்தம் சேகரிப்பது, அவற்றை தேனாக உருவாக்குவது, கூடு கட்டுவது, கூட்டில் தேனை சேகரித்து வைப்பது, ராணி தேனி பராமரிப்பு, இது போன்ற எல்லா பணிகளையும் செய்பவை இந்த வேலைக்கார தேனீக்கள். ட்ரோன் பீஸ் எனப்படும் ஆண் தேனீக்கள் இனப்பெருக்கத்துக்காகவே உள்ளன. அவை ராணி தேனியுடன் இணைந்த பிறகு உயிரிழந்துவிடும். இப்படி தேன்கூட்டில் இந்த 3 வகை தேனீக்களுக்கும் குறிப்பிட்ட பணிகள் வரையறுக்கப்பட்டு ஒரு பெரிய சமூக ஒழுங்கமைப்புடன் தேன்கூடு இயங்குகிறது. தொடர்பு முறைகள், என்ன மாதிரியான தொடர்பு முறைகளை தேனீக்கள் கொண்டிருக்கின்றன சார்? தேனீக்களின் தொடர்பு முறை அற்புதமானது. ஒன்று, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அதனுடைய வேர்கல் டான்ஸ் அப்படிங்கிற ஒரு நடன முறை. அதே மாதிரி ரவுண்ட் டான்ஸ் அப்படிங்கிற ஒரு நடன முறை. இந்த நடனங்கள்லாம் எங்க உணவு இருக்கு அதை பற்றிய டைரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு உத்திகள். அதே மாதிரி ராணி தேனி வெளியிடும் ப்ரொமோன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் அது ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன். அது கூட்டின் ஒற்றுமையை பலப்படுத்துவதும் ஒரு ஆர்டர்ஸ் கொடுக்கறதுக்கும் அது அந்த ப்ரொமோன்ஸே ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி தேன்கூட்டுக்கு அச்சுறுத்தல் வந்தாலும் அது தொடர்பான ப்ரொமோன்ஸ் வெளியிடப்பட்டு எச்சரிக்கை தரப்படுகிறது. வேலைக்கார தேனீகள் இந்த வித்தியாசமான நடனங்கள் செய்யும் போது சில பீப் ஒலிகளையும் எழுப்புகின்றன. இந்த மாதிரி பல வடிவங்களில் தேனீக்களின் தொடர்பு முறை அமைந்திருக்கு. தொடர்பு முறையை போலவே தேனீக்களினுடைய இந்த அற்புதமான கட்டிடக்கலையை பற்றி விளக்கி சொல்லுங்க சார். தேனீக்கள் கூடு கட்டும் கலை ஒரு லிட்டில் என்ஜினியரிங் மார்வல்னே சொல்லலாம். ஒரு அற்புதமான கட்டிடக்கலை. அந்த ஹெக்ஸகன் வடிவில், ஒரு அருங்கோண வடிவில் அந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதே ஒரு மேக்சிமம் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கும் அதை காப்பி அடித்து பல்வேறு
பொறியியல் நிபுணர்கள் இந்த உத்திகளை பின்பற்றுகிறார்கள். அந்த தேன்கூடு என்பது அந்த வேலைக்கார தேனீக்கள் வயிற்றிலிருந்து உருவாகும் ஒரு மெழுகு பொருளால் உருவாக்கப்படுகிறது. ஸோ குறைவான மெழுகு பொருளை வைத்து அதிகமான ஸ்பேஸ் அப்படிங்கிறதா அதனுடைய பேசிக் ஆர்கிடெக்சர். அது மட்டும் இல்லை, அந்த தேன் கீழே கொட்டு விடாத வரி அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு சரிவான தோற்றத்தில் அந்த கட்டமைப்பு உருவாக்கப்படுது. இன்றைக்கும் பயோமெமிக்ரி என்று சொல்லப்படக்கூடிய இயற்கையிலிருந்து மாதிரிகளை உருவாக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா, நிறைய என்ஜினியர்ஸ் இந்த தேன்கூட்டை ஆய்வு செய்து தான் இந்த விமான வடிவமைப்பிலிருந்து பல வடிவமைப்புகளுக்கு இந்த ஒரு காம்பேக்ட் பிளானிங் அதுக்கான ஒரு ரோல் மாடலா இந்த ஹனிபி உருவாக்கக்கூடிய கட்டிடக்கலை இருக்கு. தேனீக்களினுடைய இந்த பொக்கிஷமான தேன், இந்த தேன் உற்பத்தி மற்றும் சேமிப்பு பத்தி விளக்கமா சொல்லுங்க சார். தேனை உற்பத்தி செய்வது வேலைக்கார தேனீக்கள். இந்த வேலைக்கார தேனி ஒரு 2 மாதம் தான் உயிர் வாழும். ஒரு தேனி கிட்டத்தட்ட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தான் தேனை உற்பத்தி செய்யுது. ஆனா அந்த ஒட்டுமொத்த காலனி ஓராண்டில் கிட்டத்தட்ட 50 கிலோ தேனை உருவாக்குகிறது. வேலைக்கார தேனீக்கள் ஒவ்வொரு மலராக சென்று அங்கே அமர்ந்து வருவதை பார்க்கிறோம். அது என்ன செய்யுதுன்னா, அங்கிருந்து நெக்டார் அப்படிங்கிற ஒரு இனிப்பு திரவத்தை சேகரித்து வருது. அந்த இனிப்பு திரவம் அந்த தேனியின் வயிற்றில் சேமிக்கப்படுகிறது. அந்த இனிப்பு திரவத்தோடு சில என்சைம்கள் இயற்கையாக சேர்க்கப்பட்டு தான் தேன் உருவாகுது. நெக்டார் எனப்படுவது ஒரு சிக்கலான சர்க்கரை. தேனி அதை சேகரித்து என்சைம்கள் சேர்த்ததுக்கு அப்புறம் அது ஒரு எளிமையான சர்க்கரைகளாக மாற்றப்படுது. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் போன்ற எளிமையான சர்க்கரைகளாக மாற்றப்படுது. இது தேனை மேலும் இனிப்பானதாகவும் நீண்ட காலம் பாதுகாப்பாக இருக்கக்கூடியதாகவும் மாற்றுது. இப்படி அந்த நெக்டாரை சேகரித்து அவற்றை தேனாக மாற்றி தேன்கூட்டில் உள்ள இந்த அறுகோண வடிவ செல்களில் நிரப்பி வைக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த வேலைக்கார தேனீக்கள் தங்களுடைய இறகுகளை தொடர்ந்து அசைத்து அந்த அறுகோண வடிவ செல்களில் சேகரிக்கப்பட்ட தேன் அதனுடைய தண்ணீர் அளவை குறைத்து பாக்டீரியாக்களோ மற்ற பூஞ்சைகளோ தாக்காத அளவுக்கு அதை ஒரு பாதுகாப்பான தேனாக மாற்றுகின்றன. இவ்வாறு தேனை எஃபெக்டிவா மாற்றி சேகரிப்பதோடு நிறுத்தாம வேலைக்கார தேனீக்கள் இன்னொரு வேலை செய்து தங்களுடைய வயிற்றில் உருவாகும் இன்னொரு மெழுகு போன்ற பொருளால், இந்த மெழுகு மூடிகளால் அவற்றை மூடி பாதுகாக்கின்றன. ஸோ இந்த அளவுக்கு வேலைக்கார தேனீகள் மிக கடினமாக வேலை செய்துதான் தேனை உருவாக்குகின்றன. இவ்வளவு கடினமாக தேனை உருவாக்கக்கூடிய தேனீக்கள் எதற்காக தேனை சேகரிக்கின்றது? தேனீக்கள் தேனை உருவாக்குவது முக்கியமாக தங்கள் தேன்கூட்டு காலனியில் இருக்கும் எல்லோருக்கும் உணவளிப்பதற்காகத்தான். தாங்களும் உண்டு, ராணி தேனீக்களையும் உண்ண வைத்து புதிதாக பிறக்கும் லார்வாக்கள், சிறு தேனீக்கள் இவற்றுக்கு உணவு. இதையும் தாண்டி கோடை காலங்களில் மலர்கள் இல்லாத நேரத்தில் ஒரு சேமிப்பாகவும் இந்த தேனை உருவாக்கி சேமிக்கின்றன. தேன் மனிதர்களுக்கு என்ன வகையில பயன்களை தருகின்றது, அதை பற்றி விளக்கமா சொல்லுங்க சார். தேனீக்கள் உண்மையில் தங்கள் தேவைக்காகவும் தங்கள் கடினமான காலத்து தேவைக்காகவும் தான் அந்த தேனை உற்பத்தி செய்கின்றன. ஆனால் அவற்றின் அளவு கூடுதலாக இருப்பதால் மனிதர்கள் அதை எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் தேனின் பலன் எண்ணற்ற வகையில் உள்ளது. முதல் பயன் உணவு. தேன் சர்க்கரைக்கு ஒரு இயற்கை மாற்றாக பயன்படுகிறது. தேநீர், காஃபி போன்ற உணவில் சேர்த்துக்கொள்ளும் ஒரு இயற்கை சர்க்கரையாக தேன் பயன்படுகிறது. தேனில் சிபி வைட்டமின்கள், கால்சியம், இரும்பு, மக்னீசியம் போன்ற தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. இது மனித உடலின் ஆரோக்கியத்துக்கு மிகவும் பயனுள்ள ஒரு உணவு. தேன் ஒரு இயற்கை கிருமி நாசினியாகவும் பயன்படுகிறது. சிறிய காயங்கள், புண்கள் இவற்றை ஆற்றக்கூடிய ஒரு உண்மையான இயற்கையான கிருமி நாசினியாக தேன் பயன்படுகிறது. செரிமானத்தை மேம்படுத்தவும் வயிற்று புண்களை போக்கவும் தேன் ஒரு மிகச்சிறந்த மாற்று. தோலில் உள்ள சுருக்கங்களை போக்கி தோற்றப்பொலிவை மேம்படுத்தவும் தேன் உதவுகிறது. இந்த வகையில் தேனுடைய பயன்கள் ஏராளம். தேனீக்கள் மனிதர்களை கொட்டுவதற்கான காரணம் என்ன? அது விஷத்தன்மை உள்ளதா? மனிதர்களை கொட்டும் தேனீக்கள், இந்த வேலைக்கார தேனீக்கள் பெரும்பாலும் தங்களுடைய பாதுகாப்புக்காக, ஒரு தற்காப்புக்காகவே மனிதர்களை கொட்டுகின்றன. தேனீயின் கொடுக்கு ஒரு லேசான விஷத்தன்மை
மனித உடலில் செலுத்துகிறது. இது பெரும்பாலான மனிதர்களுக்கு ஆபத்தானதல்ல. மெலிடின், அப்பாமின், ஹிஸ்டமைன் போன்ற புரதங்கள் தான் இந்த விஷயத்தில் உள்ளது. கொட்டிய இடத்தில் கடுமையான வலி இருக்கும், வீக்கம் இருக்கும், சிலருக்கு அரிப்பு ஏற்படலாம். ஆனால் பெரும்பாலும் ஒரு நாளுக்குள் அது குறைந்துவிடும். ஒரு நேரத்தில் ஒரு தேனீ ஒரு முறை மட்டுமே கொட்ட முடியும். ஒரு முறை கொட்டியதும் அதனுடைய இந்த தேன் கொடுக்கு இழந்துவிடும். அதே நேரத்தில் நிறைய தேனீக்கள் ஒருவரை கொட்டுமானால் அதனுடைய தாக்கம் கடுமையாக இருக்க வாய்ப்புள்ளது. முடிந்தவரை தேன் கூட்டை தொந்தரவு செய்யாமல் இருப்பது தேன் கொட்டுதலிலிருந்து தப்பிக்க உதவும். ஸ்மால் ஒண்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறிய அதிசயங்களாகிய தேனீக்கள் ஆற்றிய பங்கை பற்றி ஒரு தொகுப்பு எங்களுக்கு மாணவர்களாக கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும் சார். வெறும் 1 சென்டிமீட்டர் முதல் 2 சென்டிமீட்டர் அளவு சைஸ் கொண்ட சின்னஞ்சிறு உயிரினங்கள் தான் தேனீக்கள். 0.1 கிராம் எடை கொண்ட மிக சிறிய உயிரினங்கள் தேனீக்கள். ஆனால் அவை மனித குலத்துக்கு செய்யக்கூடிய நன்மை மிகப்பெரியது. கிட்டத்தட்ட 70% பயிர்களுக்கு மகரந்த சேர்க்கை செய்பவை தேனீக்கள். இன்னும் மிக முக்கியமாக தேன் என்ற ஒரு அற்புதமான உணவை, மருந்தை மனித குலத்துக்கு தருபவை தேனீக்கள். தேனீக்களுடைய வாழ்க்கை மனித வாழ்க்கைக்கு மிகவும் பயன்மிக்கது, அவசியமானது. அதை தாண்டி தேனீக்களின் சமூக வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள பாடங்கள் நிறைய இருக்கின்றன. தேனீக்களை பற்றிய மிக முக்கிய தகவல்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி ஆர்த்தி.